சிம்ம ராசி என்பவர்களுக்கு சிரமப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும் பட்டுக்கிட்டு என்னடா வாழ்க்கைன்னு கவலைப்படுறீங்களா? கவலை வேண்டாம். 8ல் சனி இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் குருவுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் பணம் கொடுத்த காசு வரல, இந்த செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் சிறப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன இன்னல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே காலி. எந்த ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய பிரச்சனைப்பா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், ஜூன் மாதத்துக்கு மேலே அந்த நிலையை கடந்து வந்துட்டிங்கன்னா ஆப்ரேஷன் கிடையாது. அதே போல் உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது, ஏதாவது போராட்டமாக இருக்கணும், அந்த பிரச்சனையும் உறுதியாக உங்களுக்கு சால்வ் ஆகிரும். பெரிய பிரச்சனை என்னென்னா மன அழுத்தம். எல்லாரும் ஏமாத்துறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் தப்பாக நினைக்காங்க அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்குல்ல. ஸோ இந்த மன அழுத்தம் படிப்படியாக குறைக்கப்பட்டு இந்த 2026 டோட்டலாகவே ரிலாக்ஸாக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன் நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. ஸோ அதே போல் சிம்ம ராசியில் யாரெல்லாம் காதல் செஞ்சுட்டு காதல்னால் துன்பப்பட்டீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த நிலை மாறும். உங்களை ஏமாத்தின உங்களுடைய காதலனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காதலியாக இருந்தாலும் சரி, மீண்டும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்வதற்கான சூழ்நிலை உண்டாகும். அது ஜூன் மாதத்துக்குள்ளே நடக்கும். நீங்கள் உண்மையாக இருந்து உங்கள்கிட்ட போலியாக நடித்தவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதற்கான சூழ்நிலை உண்டு. அதே போல் சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஜூன் மாதம் வரையும் தான். ஜூன் மாதத்துக்கு மேலே புதுசாக காதல் வருது, பழைய காதல் வந்தாலும் பாய் சொல்லிடுங்க, ஏற்றுக்கிறாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அதே போல் சிம்மராசி அன்பர்கள் புதிய வீடு மனை கட்டக்கூடிய யோகங்கள், புதிய வீடு வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே நடக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு. இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை நீங்களும் கவனமாக இருக்கணும். நைட்டு வண்டியில் வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டிட்டு போகணும். முடிஞ்சளவு நீங்கள் வண்டி ஓட்டாமல் வேறு யாரையா வண்டி ஓட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் குழந்தைகள் யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட பழகுறாங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த 2026 திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது மூலமாக ஏற்றமும் மாற்றமும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.